சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. செனட் சபை உறுப்பினர்களே, நம் செனட் சபை இதற்கு முன் எத்தனையோ முறை எனது அழைப்பை ஏற்று கூறியிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை விவாதிப்பதற்காகவும் நம் கண்முன்னே உள்ள அடுத்து நடக்க வேண்டிய பணிகளை பற்றி கலந்துரையாடுவதற்காகவும் நாம் இங்கு இணைந்திருக்கிறோம். ஆனால் இன்று நாம் இங்கு சந்திப்பதிருப்பதின் நோக்கமே வேறு. இன்று இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று நீங்களே விரும்பி ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். எனக்கு ஏற்பட்ட ஆபத்தை அறிந்து அதிலிருந்து நான் மீண்டு வர காரணமாக இருந்த பாண்டிய நாட்டு தூதுவரை பாராட்டுவதற்காகவே இதை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்கள் சார்பாக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அகஸ்டஸ் பெருமகனாரே, இந்த கூட்டத்தின் நோக்கமே தங்கள் உயிரை காப்பாற்றிய பாண்டிய நாட்டு தூதுவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான். இங்கு அமைதியாக அடக்கமாக வீட்டிருக்கும் இந்த செழியன் அன்று அந்த அரங்கத்தில் எப்படி சிங்கம் போல் சீறிக்கொண்டு பாய்ந்தார் என்பதாய் அங்கிருந்தவர்கள் சொல்ல கேள்விப்பட்டு திகைத்து போனோம். உண்மைதான். மேஸ்னஸ் வேண்டுமென்று வம்பிழுத்து பாண்டிய நாட்டு தூதுவரை களத்தில் இறங்கும்படி செய்தார். அழைக்கூவல் செய்யப்பட்ட பின் போர் செய்யாமல் இருப்பது தனக்கு பெருமை அல்ல என்று களத்தில் இறங்கிவிட்டார். அந்த மல்லன் எவ்வளவு கொடுமையானவன் என்பதையெல்லாம் நாம் தானே அறிவோம். தன்னொரு போர் புரிபவரின் கழுத்தை நெரித்துக் கொள்வது அந்த மல்லனின் பழக்கம். நெரித்தால் கூட பரவாயில்லை, கழுத்தையே முழித்து போட்டுவிடும் கொடியவன் அல்லவா அவன். அதனால்தான் சரியருக்கு என்ன நேருமோ என்று நாங்கள் எல்லோரும் கலங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் என்ன நடக்குமோ, செழியன் தன் உயிரை காத்துக் கொள்வாரா என்றெல்லாம் நாம் கலங்கிக் கொண்டிருக்க, செழியன் தன் உயிரை மட்டுமல்ல என் உயிரையும் காப்பாற்றிவிட்டார். பெருமகனாரே, அந்த மல்லன் தன்னோடு மற்போர் புரிபவரை தானே கொல்ல வேண்டும். ஏன் அவன் உங்களை கொல்ல முயன்றான்? அவன் தங்களைத்தான் கொல்ல வருகிறான் என்பதை தமிழக தூதுவர் செழியன் எப்படி அறிந்தார்? அதற்கான விளக்கத்தை செழியனே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அவையோர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர்களே, அரங்கத்தில் அமைதியாக நான் அமர்ந்திருந்த போது மேஸ்னஸ் வேண்டுமென்றேதான் என்னை வம்பு கிழித்து களத்தில் இறங்கும்படி செய்கிறார் என்பதை நான் அப்பொழுதே புரிந்து கொண்டேன். ஆனால் அவர் அரைக்கூவல் விடுத்த பின் நான் களத்தில் இறங்காமல் போனால் அது என் தாய் நாட்டிற்கும் தாய் மண்ணிற்கும் இழுக்கல்லவா? அதனால்தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அப்போதே மேசனஸ் மல்லனுக்கு தன் கண்களால் ஆணையிடுவதையும் அவன் அப்படியே செய்கிறேன் என்று தலையசைப்பதையும் நான் பார்த்துவிட்டேன். வேறென்ன சொல்லி இருப்பார்? இந்த செழியனை கொன்றுவிடு என்றுதான் ஆணையிட்டிருப்பார். அதன் மூலம் அகஸ்டஸ் பெருமகனாருக்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர் உலக அரங்கிலே அவமானப்பட்டு பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். இல்லை அமைச்சர் அவர்களே, மேசனஸுக்கு என்னை கொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அகஸ்டஸ் பெருமகனாரை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். அது அவர் மல்லனுக்கு காட்டிய ஜாடையிலேயே நான் புரிந்து கொண்டேன். அதனால் பெருமகனாரை நோக்கி என் கவனத்தை திருப்பினேன். அதேபோல் அந்த மல்லனும் பெருமகனாரை நோக்கி தாக்க முற்பட்டான். ஆனால் பெருமகனாரை அவன் தாக்குவதற்கு முன்பே நான் சென்று தடுத்து விட்டேன். வேறு வழி இல்லாமல் அந்த மல்லனையும் கொன்று விட்டேன். அகஸ்டஸ் பெருமகனாரே, ஒரு பொது இடத்தில் வைத்தே தங்களை கொல்ல சரி செய்த மேசனஸுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு அவசியமே இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவரே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இனி இங்கு வாழ்ந்தால் மக்களே நம்மை கொன்று விடுவார்கள் என்று புரிந்து கொண்டார். தமிழக தூதுவரே, ரோமானிய மக்கள் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார்கள்.
பெருமகனாரை காப்பாற்றியதன் மூலம் ரோமானிய மக்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் பெற்று விட்டீர்கள். செழியன் அவர்களை நம் செனட் சபையின் உறுப்பினராக நியமிக்க வேண்டும். நம் நாட்டு படை தளபதிகளில் ஒருவராக பதவி தந்து அவரை சிறப்பிக்க வேண்டும். தமிழக தூதுவரின் பெயராலேயே ஒரு ஆம்பி தியேட்டர் உருவாக்கினால் என்ன? அவருக்கென்று சில லீஜன்களை அளித்தால் என்ன? மதிப்பிற்குரிய செனட்டர்களே, உங்களுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் எந்த அளவிற்கு வடிவம் கொடுத்திட இயலுமோ அந்த அளவிற்கு தமிழகத்தின் தூதுவருக்கு நம் நன்றி எழுதலை தெரிவித்திட நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதி கூறுகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டவன் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் மீண்டும் ஒருமுறை செழியனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகஸ்டஸ் பெருமானாரே, செனட் உறுப்பினர்களே, நான் என் கடமையைத்தான் செய்தேன். அதற்காக எனக்கு இந்த அளவிற்கு பாராட்டு நடத்தி பெருமைப்படுத்தியதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை மட்டும் உறுதியாக கூறுகிறேன். இந்த பாராட்டுக்கள் அனைத்தும் எனக்குரியதல்ல. எனக்கு இந்த வாய்ப்பை தந்து இங்கு அனுப்பி வைத்த பாண்டிய பேரரசர் பெருவழுதி பாண்டியருக்கே உரித்தானது. எனது இந்த பாராட்டுக்கள் அனைத்தையும் அவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். செழியர் வாழ்க! பாண்டிய தூதுவர் வாழ்க! தமிழ்நாட்டு மாவீரன் வாழ்க! வைத்தியரே, இப்பொழுது என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? எதுவாக இருந்தாலும் என் உடலின் உண்மை நிலையை வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். நான் ஏன் உங்களை இப்படி கேட்கிறேன் என்றால், 2ஆம் முறையாக நான் படுக்கையில் விழுந்த நாளிலிருந்து என்னுடைய உடலின் ஆரோக்கியத்தன்மையில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுவிட்டது போன்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கின்றது. மன்னவா, இது போன்றதொரு உணர்வு நோயுற்றிருப்பவர்களுக்கு ஏற்படுவது ஒரு பொதுவான இயல்புதான். மறுபடியும் அந்த வாதத்தின் தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாக நேர்ந்ததால் உங்களுக்குள் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதுதான் உண்மை வைத்தியரே. பிரபுவுக்கு உடல் பாதிப்பை விட மன பாதிப்புதான் அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கியமான நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த தனது உடல் நலம் மீண்டும் பாதிக்கப்பட்டதில் இவர் விரக்தி அடைந்து விட்டார். அது மட்டுமல்ல அத்தையாரே, மாமா தனது உடல் நலனை விட நாட்டு நலன்தான் முக்கியம் என்று எப்பொழுதும் நாட்டு நலன், மக்கள் நலன் என்று அது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததுதான் அவரை இப்படி ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாக்கிவிட்டது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நாள் முழுவதும் நாட்டு நலன் பற்றியும் மக்களின் நலன் பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் தான் தந்தையார் ஓரளவிற்கு மனசோர்வின்றி இருக்கிறார். அவரிடம் இருக்கும் பொதுநல சிந்தனை சுயநல சிந்தனையாக மாறிவிட்டால் இவரின் மனச்சோர்வு இன்னும் அதிகமாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. என் மகன் இளம்வழுதிதான் என்னுடைய மன உணர்வுகளை தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் வேறு, இந்த பாண்டிய நாடு வேறு என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. பாண்டிய நாட்டு மக்களின் நலனில்தான் என் நலனும் அடங்கியிருக்கிறது. மக்களின் நலனுக்காக சோர்வின்றி நான் உழைக்கும் நேரங்களில்தான் நான் மனச்சோர்வின்றி இருக்கிறேன். இதுதான் நிதர்சனமான உண்மை. மக்களின் நலன் பற்றி உங்களை சிந்திக்கவே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் நலன் மீதும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் என்கிறேன். நீங்கள் நலமாக இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும். நாட்டில் உள்ள மக்கள் நலமாக இருப்பார்கள். வைத்தியரே, மன்னரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? மாமன்னருக்கு வந்திருக்கும் வாதநோய் அவரை சங்கடத்திற்கு உள்ளாக்கிவிட்டதே தவிர வேறு பாதிப்பு எதையும் ஏற்படுத்திவிடவில்லை. மன்னவா, தங்களின் உடல் நலம் இப்பொழுது ஆரோக்கியமாகிக் கொண்டுதான் வருகிறது. உங்கள் உடலின் ஆரோக்கியத்தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது போன்றதொரு எதிர்மறை உணர்வு உங்களுக்கு வர காரணம் அந்த வாத நோயின் தாக்கம்.
மகாராணியாரே, இனி மன்னரின் உணவில் எந்த கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம். வாழைக்காய், கிழங்கு வகைகளை எல்லாம் முன்பு தவிர்க்க சொல்லியிருந்தேன். இனி அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் வேண்டாம். மன்னர் விரும்பும் எந்த உணவையும் அவர் தாராளமாக சாப்பிடலாம். ஆகட்டும் வைத்தியரே. அனைவரிடம் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன் மன்னவா. வைத்தியரே, எங்களிடத்தில் சொல்லுங்கள், பாண்டியரின் உடல்நலம் எப்படி இருக்கிறது? ஏன் தயங்குகிறீர்கள்? உண்மை நிலவரம் எதுவாக இருந்தாலும் அதை தயங்காமல் எங்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். அதை சொல்ல நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. என்ன வைத்தியரை இப்படி சொல்லுகிறீர்கள்? உள்ளே பாண்டிய மன்னரிடம் உங்கள் உடல்நிலை தேறி வருகிறது என்றும், மகாராணியாரிடமும் இளவரசியிடமும் இனி மன்னருக்கு உணவு விஷயத்தில் எந்தவித கட்டுப்பாடும் தேவையில்லை, விருப்பமான உணவு வகைகளை தாருங்கள் என்று நம்பிக்கையான வார்த்தையாக சொல்லிவிட்டு இங்கு வந்து இப்படி சொல்லுகிறீர்கள். மன்னரின் உடல்நிலை இனி தேராது என்று அவர்களிடத்தில் நேரடியாக எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் அவர்களால் தான் அதை தாங்கிக் கொள்ள இயலுமா? அதனால்தான் அவர்களிடத்தில் அப்படி சொன்னேன். வைத்தியரே, என் தந்தையாரை காப்பாற்றுவதற்கு இப்போது தந்து கொண்டிருக்கும் மருந்துகளை விட உயர்ந்த மருந்துகள் தேவையென்றால் சொல்லுங்கள். அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை இங்கு நான் வரவழைக்கிறேன். எனக்கு என் தந்தையாரின் உடல்நலம் தேர வேண்டும். அதற்கு நான் எதை செய்யவும் தயாராக இருக்கிறேன். இளவரசி, உங்கள் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் மன்னரை குணப்படுத்தும் அப்படி ஒரு உயர்ந்த மருந்து உலகில் எங்கேனும் இருக்கிறது என்றால் நானே அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த மருந்தை இங்கு வரவழைத்திருக்க மாட்டேனா? இளவரசி, வைத்தியர்களாகிய நாங்கள் ஏதோ ஓரளவிற்குத்தான் எங்களால் முடிந்த மருத்துவ காரியங்களை செய்ய முடியும். வைத்தியர்களால் ஒருவருக்கு வந்திருக்கும் நோயைத்தான் குணப்படுத்த முடியும். போய்கொண்டிருக்கும் உயிரை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த செய்தியை எக்காரணம் கொண்டும் பாண்டிய மன்னரிடம் தெரியப்படுத்தி விடாதீர்கள். அவரின் நாட்கள் எண்ணப்படும் செய்தி எதன் பொருட்டும் அவர் காதுக்கு எட்டிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன்னரிடமும் இளவரசரிடமும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன். இளம்வழுதி, இம்மாதிரியான நேரத்தில்தான் நாம் நம் மனதை தளரவிடக்கூடாது. மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்கள் மன உறுதியால் குணமாகியிருக்கின்றது. இப்பொழுது நாம் சோழ மன்னர் கரிகாலரை இங்கு வரவழைப்போம். அவரை சந்தித்து பேசினால் மன்னரின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நீ என்னிடமிருந்து பிரிந்த அந்த கணமே என்மேல் உனக்குள்ள காதலை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். இனி எந்த காலத்திலும் என்னிடமிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. ஏன் சிரிக்கிறாய்? ரோமாபுரியின் கடற்கரை காற்று இவ்வளவு கொள்மையாக வீசும் போதே அனல் அழகே நிற்பது போல் பதறி விலகி நிற்கிறீர்களே, அதற்குத்தான். அது அப்படி இல்லை. திடீரென்று இவ்வளவு நெருக்கமாக உன்னை கண்டதும் பதட்டமாகிவிட்டது. ஏன் பதற வேண்டும்? என்னை தவிர வேறு யார் இவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு உங்கள் அழகை வந்து நிற்பார்கள்? நான் என்றே கிழந்தாலும் உங்கள் ஜூனோ தானே? என்ன, என் ஜூனோவா?
ஆமாம். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? வேற எப்படி பேச வேண்டும் என்கிறீர்கள்? இப்பொழுது எதற்கு நீ இங்கே வந்தாய்? வேற எங்கே எப்போது வர வேண்டும் என்கிறீர்கள்? இன்று நீ இங்கு ஏதோ விவாதம் செய்வதற்காகவே வந்திருப்பது போல் தோன்றுகிறது. உனக்கு இன்று பணிகள் ஏதும் இல்லையா? இருக்கிறது. பிறகு என்ன? அங்கு சென்று அந்த பணியை செய்ய வேண்டியதுதானே? அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். என்ன? ஆமாம், நீங்கள் வந்த அன்றே அகஸ்டஸ் பெருமகனார் என்னை அழைத்து தமிழக தூதுவர் இங்கு இருக்கும் வரை அவருடனேயே இருந்து பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்று கூறிவிட்டார். இப்போது நான் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். நில் ஜூனோ. பாதுகாப்பது என்றால் இவ்வளவு நெருக்கமாக வந்து உறவாடுவது என்று பொருள் அல்ல. ஆனால் ஆகாவிட்டால் என்றெல்லாம் எதுவும் பேசாதே ஜூனோ. நான் என் மனதில் இருப்பதை உனக்கு போதுமான அளவிற்கு நயமாக சொல்லிவிட்டேன். நீ அதை புரிந்து கொள்ளவில்லையோ, புரிந்தும் புரியாதது போல் நடந்து கொள்கிறாயோ என்று எனக்கு தெரியவில்லை. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்வதை பார்த்தால் உன் மனதில் ஏதோ நோக்கம் இருக்கிறது என்று தெரிகிறது. ஆமாம், அப்படித்தான். வேறு நோக்கத்தோடு தான் இப்படி நெருங்கி பழக முயற்சிக்கிறேன். என்றைக்கு நான் உங்களை இந்த ரோமாபுரி துறைமுகத்தில் பார்த்தேனோ அன்றே உங்களை விரும்ப தொடங்கிவிட்டேன். அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு உங்கள் மீது ஏற்பட்ட காதலை வளர்த்ததை தவிர சிறிதும் குறைக்கவில்லை. அப்படி என்ன நடந்துவிட்டது? செனட் சபையில் நீங்கள் ஆற்றிய உரை தமிழகத்தின் பெருமையை நெஞ்சில் பதியும் சித்திரமாக வரைந்து காட்டிய முறை, நாமும் அந்த தமிழகத்திற்கே சென்று எவருடனேயே வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. அகஸ்டஸ் பெருமகனார் அளித்த விருந்தின் போது அவர் உங்கள் முன்னிலையில் அவமதிக்கப்பட்டதைக் கண்டு பதறினாலும் அதை சற்றும் பொருட்படுத்தாதவர் போல் இயல்பாக இருந்து அவரது விருந்தை ஏற்று கௌரவித்தீர்களே. அந்த பெருந்தன்மை உங்கள் மேல் கொண்ட மதிப்பை மேலும் உயர்த்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என் தந்தையினும் மேலாக போற்றி துதிக்கும் அகஸ்டஸ் பெருமகனாரை கலையரங்கில் தங்களோடு போரிட்ட அந்த வேடன் கொலை செய்யவே துணிந்தானே. அங்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அகஸ்டஸ் பெருமகனாரை நோக்கி ஈட்டியோடு ஓடினானே. அப்போது தாங்கள் அவனுக்கு முன்னால் ஓடிச் சென்று அந்த வஞ்சகனை கொன்று மண்ணில் சாய்த்தீர்களே. அப்போது அவன் மட்டுமா சாய்ந்தான்? இனி இவர்தான் என் வாழ்வின் துணை என்று காதலால் நானும் தான் சாய்ந்தேன். போதும் ஜூனோ, போதும். நீ உன் மனதில் படிப்படியாக ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கூறிவிட்டாய். இவை எல்லாமே நான் இங்கு வந்து சில தினங்களில் நடந்தது. ஆனால் என் மனதில் வருடக்கணக்காக வேரூன்றி வளர்ந்திருக்கும் காதலை நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? ஓவியமாக நான் பார்த்த பேரழகு பெட்டகம் ஒன்று உயிர் ஓவியமாக என் கண்முன்னே வந்து நின்ற போது நான் ஒரு கைதியாகத்தான் அவள் முன் நிற்க நேர்ந்தது என்பதை நீ அறிவாயா? ஜூனோ, தேவையில்லாமல் உன் மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாதே. நான் வேறொருத்திக்கு சொந்தமானவன். அவள் என்னோடு இப்போது இருந்தாலும் இல்லை என்றாலும் அவள்தான் என் காதலி, மனைவி. இனியாவது என் நிலையை புரிந்து கொண்டு என்னை விட்டு விலகிச் செல். இல்லை, இப்பொழுதுதான் உங்களை மேலும் காதலிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏதோ சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக உங்கள் காதலி உங்களை விட்டு போய்விட்டாள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மையான காதலா? என்னை பாருங்கள், நீங்கள் எவ்வளவுதான் விரட்டி விரட்டி அடித்தாலும் திரும்ப திரும்ப தேடி வருகிறேன். இந்த ரோமாபுரியில் எத்தனையோ பேர் என்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஆனால் நான் அவர்களில் ஒருவரை கூட ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அவ்வளவிற்கும் சேர்த்து நான் உங்களை சுற்றி வருகிறேன். இது எதனால்? ஒருவேளை இது சென்ற ஜென்மத்தின் பந்தமாக இருக்கலாம். என்ன உளறுகிறாய்? இது என்ன மூடத்தனம்? எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்கோ தமிழகத்தில் பாண்டிய நாட்டில் வாழ்ந்த நீங்கள் ஏன் ரோமாபுரிக்கு வந்தீர்கள்? வந்த முதல் நாளே உங்களை வரவேற்க அனுப்பப்பட்டு ஏன் என் கண்ணில் பற்றீர்கள்? அடுத்தடுத்து நடந்த நிகழ்ச்சிகளால் ஏன் என் நெஞ்சத்தில் நிலையாக இடம் பிடித்தீர்கள்? எல்லாவற்றுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா? தாமரை போல் நான் எடுக்கிறேன் என்று சொன்னீர்களே, பிறகு என்ன? தாமரை இடத்தில் நான் எழுந்து விட்டு போகிறேன். நடக்காது ஜூனோ, நடக்காது. நீ தாமரையை போல் இருக்கலாம், ஆனால் தாமரை ஆக முடியாது. போலி ஒருபோதும் அசலாக முடியாது. நிழல் ஒருபோதும் நிஜமாக முடியாது.
தாமரை இருக்கும் இதயத்தில் ஒருபோதும் ஜூனோவுக்கு இடம் கிடையாது. ஸோ வாயில் வரக்கூடிய பிரச்சனை, வயிறில் வரக்கூடிய பிரச்சனை, யூரின் போகும்போது வரக்கூடிய பிரச்சனை, ஸ்கின்னு, இது 4 தான் இந்த சம்மர் நாட்களை பாதிக்கப்படும். ஸோ இந்த 4க்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இளநீர் கற்றாழை ஜூஸ்.